விஜய் அவர்கள் நேற்று ஈரோடு மீட்டிங்ல பேசும்போது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தை பத்தியும் பேசியிருக்காரு. என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? ஸோ அது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை மென்ஷன் பண்ணி தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வள்ளுவர் கோட்டத்துல இந்த மாதிரி வந்து இப்ப கண்காட்சிக்காகனா மக்களோட பார்வைக்காக ரெடி பண்ணப்பட்ட இடம் தான் இது. நம்ம இருக்கிறது வேற, வள்ளுவர் கோட்டம் வேற. இது வந்து டிஸ்பிளேக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான், மக்கள் வந்து போய் பார்க்கறதுக்காக உள்ள ஒரு இடம். இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் தான். ரெண்ட் கொடுத்து எடுக்கிறீங்க? இது வந்து நீங்களும் வரலாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து வாடகை இந்த இடத்த கொடுப்பாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, டான் பிக்சர்ஸோட மூவினால இது வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் வெளியில இருக்கு இல்லையா? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிவகுமார். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல தான் இருக்கோம். சிவகார்த்திகேயன் நடிப்புல சுதா கோங்குரா இயக்கத்துல பராசக்தி திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்தில் நடித்த நடிகர்கள் ஜிவி பிரகாஷ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா ஜிவி பிரகாஷ் அவர்களோட 100வது படம், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படம் இந்த பராசக்தி திரைப்படம். பொங்கலுக்கு பராசக்தி வெளியாக இருக்குது. பராசக்தி வெளியாகிறதுக்கு 4 நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் வெளியாகுது. ஜனநாயகன் படம் வந்து ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி படம் அடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அரசியல் காரணங்களுக்காக விஜய் படத்தை வந்து அதிகமான கலெக்ஷன் எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பராசக்தி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நேற்று ஈரோட்ல விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் குறித்து பேசியிருக்காரு. ஏற்கனவே இதே வள்ளுவர் கோட்டத்துல தான் அறிவு திருவிழா நடைபெற்றது திமுக சார்பா. இப்போ திமுக குடும்பம் சார்ந்த டான் பிக்சர்ஸ் தான் வந்து பராசக்தி படத்தை வெளியிடுறாங்க, தயாரிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்காகவே இந்த வள்ளுவர் கோட்டத்துல இப்படி ஒரு கண்காட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறத மறைமுகமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. மக்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம், உள்ள கண்காட்சியில என்னென்ன விஷயங்கள் இருக்குறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நம்ம அந்த கண்காட்சியில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். குறிப்பா இந்த கண்காட்சியை வந்து செட் அமைத்தவர், அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனரும் ராஜ்குமார் அவர்கள் இங்கதான் இருக்காரு. நம்ம அவர்கிட்டயும் பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? செட்டு பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு. இது படத்தோட செட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எல்லாரும் வந்து திரைக்கு பின்னாடி விஷயத்த வந்து கேள்விப்பட தான் செய்யறாங்க. யாரும் அதை போய் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, அங்கே ஒரு பெரிய மேசிவ் செட்டு போட்டிருக்காங்கன்னா நம்ம பப்ளிக் யாரும் அலோவ் பண்ணுறது இல்லை. உள்ள என்ன மாதிரி படப்பிடிப்பு தளம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியமாக்குது. முக்கியமாக உழைப்பு வெளியில் தெரியமாக்குது. திரைக்கு பின்னாடி என்ன மாதிரிலாம் மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத. ஸோ அதை வந்து மக்களும் அனுபவிக்கட்டும், பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணோம். இந்த படத்துக்கு என்ன மாதிரி உழைப்பு இருக்குது, என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன டீட்டெயில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்னஸ் மக்களும் பார்க்கட்டும், நேரில் அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன டிஸ்பிளே. ஓகே, இது ஆக்சுவலா படத்துல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படத்துல யூஸ் பண்ணது இங்க கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய களம் தேவைப்படும் வைக்கிறதுக்கு. சும்மா மக்களுக்காக கொஞ்சம் வச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ செட்டா கிரியேட் பண்ணிருக்கிறதெல்லாம் சும்மா மக்களுக்காக ஏற்பாடு பண்ணது. அது எவ்வளவு நாள் இது பண்ணீங்க? இந்த செட்டு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இங்க 10 days போச்சு ஒர்க். 10 days-ஆ? ஓகே. என்னென்ன ஆக்சுவலா என்ன உள்ள என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து ஒரு டென்ட் கோட்டாக்கள் வர மாதிரியே கூட்டு போறீங்க. இல்லை, கதைக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எல்லாத்தையும் சிங்க் பண்ணிக்க வேணாம். ஓகே. இது வந்து எப்படின்னா 1965 நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படம். படத்துல நிறைய ரயில்வே ஸ்டேஷனு, ட்ரெயின், ஸ்டீம் இன்ஜினு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் இருக்கு.
ஸோ அதனால சரி அந்த கதையில இருந்து சில விஷயத்த மக்களுக்கு வேணும், அதுக்காக ரெடி பண்ணப்பட்டது தான் அந்த விஷயங்கள்லாம், இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் எல்லாமே. அதை சும்மா டிஸ்ப்ளே பண்ணாம இது மாதிரி ஒரு இடத்துலயே அது இருந்துச்சுன்னா மக்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த கவுண்டரு, ஸ்டேஷனு, இது எல்லாமே. வள்ளுவர் கோட்டத்தை எதனால சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா? இல்லை, நம்ம வந்து 65 அப்படின்னு போயிட்டோம். ஒன்று தமிழ் சார்ந்த விஷயம், திருவள்ளுவர், தமிழ், சிட்டியோட சென்டர், பீரியடு அப்படின்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த இடம் வந்து மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம ஒரு பீரியடை சொல்ல வரோம், அது இந்த இடமா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த காலமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுக்கும். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, விஜய் அவர்கள் நேற்று ஈரோடு மீட்டிங்ல பேசும்போது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தை பத்தியும் பேசியிருக்காரு. என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? சோ அது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை மென்ஷன் பண்ணி தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வள்ளுவர் கோட்டத்துல வள்ளுவர் கோட்டம் வந்து இப்ப கண்காட்சிக்காகனா மக்களோட பார்வைக்காக ரெடி பண்ணப்பட்ட இடம் தான் இது. நம்ம இருக்கிறது வேற, வள்ளுவர் கோட்டம் வேற. இது வந்து டிஸ்பிளேக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்குள்ள வர விரும்பல. ஸோ அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியும். மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான், மக்கள் வந்து போய் பார்க்கறதுக்காக உள்ள ஒரு இடம். இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் தான். ரெண்ட் கொடுத்தா எடுக்கிறீங்க? இது வந்து நீங்களும் வரலாங்க. நீங்களும் நாளைக்கு வந்து வாடகை கேட்டு இந்த இடத்த கொடுப்பாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, டான் பிக்சர்ஸோட மூவினால இது வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் வெளியில இருக்கு இல்லையா? நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல, இது வந்து இப்ப நீங்க நாளைக்கு இங்க ஒரு புக் ஃபேர் போடலாம்னா இந்த இடத்த நீங்க போடலாம். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் சென்டர், ஒரு ஃபேர் போடுறீங்கன்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம். நம்ம அந்த இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம நீங்க அப்படி இடத்துக்கு வேணாம். அவங்க எந்த இதுல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது நான் அதுக்குள்ள வர விரும்பல. நான் இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் சென்டர்ல இருக்கிறேன். நம்ம வள்ளுவர் கோட்டம். கண்டிப்பா. இது எத்தனை நாள் இங்க இருக்கும் இந்த கண்காட்சி? இல்ல, இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணது ஒரு 4-5 டேஸ் பிளான் பண்ணோம். மக்களோட ஆதரவு ரொம்ப இருக்குது. மக்கள் வந்து ஏன் இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க போல. அதனால அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. சப்போஸ் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ன்ற ஒரு பிளான். இந்த படம் வந்து 14 தான் ரிலீஸ் இல்லையா? ஜனவரி 14 தான் ரிலீஸ். ஸோ அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லை? இதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல ஐடியா யாருக்கு வந்து? டைரக்டருக்கா இல்ல ப்ரொடியூசர் வந்து ப்ரமோஷனுக்காக ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்போ என்னைய கூப்பிட்டு பேசினாங்க, இது மாதிரி என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்ன போது. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பேசணுமே தவிர இது மாதிரி அவங்க ஒரு படைப்போட உழைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணுறது இல்லை. ஸோ மக்கள் வந்து இது மாதிரிலாம் பார்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் அதாவது இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் சில விஷயங்கள் மொபைல்ல கூட பாக்குறாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க ஃபுல்லா வேற கேட்டகரியில இருக்காங்க எல்லாரும். ஏன்னா 65 இல்ல, 65 போது எனக்கே வந்து எங்க அப்பா அம்மா தாத்தா நான் அந்த காலம் இல்லாது. ஸோ அதனால 2K கிட்ஸை தாண்டியும் வர்ற பசங்க வந்து இதை ஃபீல் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சிருக்கோம். பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலே படம் வந்து பாதி வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பலரும் வைக்கிற விஷயம். சிவாஜி கணேசன் சார் அடையாளம் கொடுத்தது, கலைஞரோட ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ டைட்டில் அதுக்காக இந்த படத்துல வந்து அந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு அந்த பவரை காட்டணும், அது தெரியணுன்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நீங்க நேத்து இன்னைக்கு ஃபுல்லா பாத்துட்டு இருந்திருக்கீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. பசங்களுக்கு எல்லாம் சில விஷயங்கள் இங்க வந்து கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கு இதுலதான் நாங்க போனோம், இதெல்லாம் டிராவல் பண்ணோம், இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.